போர் என்பதே மனித உரிமைகளுக்கு எதிரான ஒண்ணுதான். அதுலயும் சில நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது அவசியம்னு சர்வதேச அமைப்புகள் அறிவுறுத்துகின்றன. ஆனா ட்ரம்ப் மாதிரியான ஒரு யூகிக்க முடியாத மனநிலை கொண்ட உலக தலைவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்றது 150க்கும் மேற்பட்ட அப்பாவி பள்ளி மாணவிகள் பலியாக காரணமான தாக்குதலின் போதே இந்த உலகம் உணர்ந்து கொண்டுச்சு. ஒரு பக்கம் உலகின் எரிசக்தி பற்றாக்குறை பத்தி நம்ம பயந்துட்டு இருக்கிற சமயத்துல போர் நடக்கும் வளைகுடா பிராந்தியத்துல இன்னொரு பெரிய அச்சுறுத்தல் அந்த மக்கள் கண்முன்னே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அது அணு ஆயுத போரா இது மாறிடுமோன்ற பயத்தை மீறிய இன்னொரு அச்சுறுத்தல், அது தண்ணீர் யுத்தம். இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் ஆழமாக அலச இருக்கோம். வணக்கம், இது தந்தையின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. முதல்ல வளைகுடா பிராந்தியம் எண்ணெய் வளம் மிகுந்த வறண்ட பாலைவனம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். எண்ணெய் மற்றும் எரிவாயு அவங்க செழிப்பான பொருளாதாரத்தோட மையமா இருக்கலாம், ஆனா குடிநீர் என்பதே ஒரு உயிர் வாழ்வின் அடிப்படை இல்லையா? எந்த ஒரு ஜீவநதியும் இல்லாம உலகின் மிக கடுமையான குடிநீர் பற்றாக்குறை நிலவும் பிராந்தியங்கள்ல ஒன்றாக திகழும் வளைகுடால தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்துள்ள போர், பதிலுக்கு அவங்க தொடுக்கும் தாக்குதல், அங்குள்ள மிக முக்கியமான நீர் உள்கட்டமைப்புகளின் பலவீனத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 6 நாடுகளுமே எண்ணெய் வளம் காரணமா பெரும் பொருளாதார வளர்ச்சியோட மக்கள் தொகை வளர்ச்சியும் பெருமளவில் அடைஞ்சிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 6 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பிராந்தியங்களில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் சிச்சுவேஷன் தான் ஈரான் நாட்டிலையும். பிரம்மாண்டமான நிலப்பரப்பளவு, பெரும்பாலும் வறண்ட பூமி, எண்ணெய் வளம் எக்கச்சக்கம், 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை, அதோட கடும் குடிநீர் பற்றாக்குறை. என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா, ஈரானில் கொஞ்சம் சிறு சிறு நதிகள் அதிக அளவில் இருக்கு. இந்த நிலத்தடி நீர்ன்றது ஓரளவுக்கு பெட்டரான சிச்சுவேஷனில் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இதுல இருந்து மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய வளைகுடா பிராந்தியத்தில் பார்க்கும்போது பெரும்பான்மையாக அவங்க நம்பி இருக்கிறது கடல் நீரைத்தான். எஸ், கடல் நீரை குடிநீராக்கும் பிரம்மாண்ட ஆலைகள் தான் இந்த நாடுகளுடைய உயிர் நாடியா இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த மார்ச் 7ஆம் தேதி ஈரானின் கெஷ்ம் தீவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதாகவும், இதனால ஈரான்ல இருக்கக்கூடிய 30 கிராமங்களுக்கான குடிநீர் இணைப்பு துண்டானதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி குற்றம் சாட்ட, அதுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவிக்க அடுத்த நாளே மார்ச் 8ஆம் தேதி அமெரிக்க கடற்படை தளம் இருக்கக்கூடிய பஹ்ரைன் நாட்டில் உள்ள முஹரக் நகரின் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினதா பஹ்ரைன் நாட்டு தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டு வர, என்னைக்கான இந்த போர் அத்தனை கோடி மக்களின் குடிநீர்ல கை வச்சிடுமோன்ற ஒரு அச்சம் மேலோங்க தொடங்குச்சு. அட்லீஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான்ல நிலத்தடி நீராச்சும் ஓரளவுக்கு ஆறுதலான நிலைமையை வச்சிருக்கு, அவங்களால கையாள முடியும். ஆனா வளைகுடா நாடுகளோ நிரந்தர ஆறுகள் இல்லாத வறண்ட பாலைவனங்கள், வாடிஸ் எனப்படும் பருவகால நீர்வழிகள் தான் அரிதிலும் அரிதா அங்க மழை பெய்யும் போது தண்ணீர் பாயக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்கு. ஆனா இது அங்க இருக்கக்கூடிய 6 கோடி மக்களோட தாகத்தை ஒரு நாளுக்கு கூட தீர்த்து வைக்க போதாது. ஸோ இந்த நாடுகள் தங்களிடம் அதிவேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள், தொழில் மண்டலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளுக்கு நீர் வழங்க, இன்னும் சொல்லணும்னா மக்களுக்கு குடிநீர் தேவைக்காகவே முதன்மையாக நிலத்தடி நீர் மற்றும் கடல் நீரை நன்னீராக்குவதிலேயே சார்ந்திருக்காங்க. இதுக்காகவே வளைகுடா நாடுகளோட கடலோர பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட ஆலைகள் மூலமா மொத்தம் 26.4 லட்சம் கோடி லிட்டர் நன்னீரை உருவாக்குவதற்கான பிரம்மாண்டமான கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு தரவின்படி 6 நாடுகளும் சேர்ந்து ஆண்டுக்கு 7.2 லட்சம் கோடி லிட்டர் குடிநீரை கடல் நீரிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வளைகுடா நாடுகள் டீசாலினேஷன் பிளான்ஸ், அதாவது இந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளை சார்ந்திருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நாடுகளுடைய சார்புத்தன்மையை ஒவ்வொன்றா கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம். முதல்ல சவுதி அரேபியா ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி லிட்டர் என்ற அளவில் கிட்டத்தட்ட தங்களோட 18% குடிநீர் தேவையை டீசாலினேஷன் பிளான்ஸை சார்ந்திருக்காங்க. தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் 1.9 லட்சம் கோடி லிட்டர் என்ற அளவில் 41% தங்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அடுத்து தங்களின் 47% குடிநீர் தேவைக்காக குவைத் 80,000 கோடி லிட்டர் நன்னீரை தயாரிச்சிருக்காங்க.
தொடர்ந்து கத்தார் 70,000 கோடி லிட்டர் நன்னீரை தயாரித்து தங்கள் 61% குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஓமன் நாட்டில் 50,000 கோடி லிட்டர் நன்னீர் தயாரித்து 23% குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த இறுதியா தாக்குதலுக்கு உள்ளான பஹ்ரைன் நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்களோட 59% குடிநீர் தேவைக்காக 30,000 கோடி லிட்டர் குடிநீரை கடல் நீர்ல எடுத்திருக்காங்க. ஸோ உலக அளவில் பல்வேறு நாடுகள்லையும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இந்த 6 வளைகுடா நாடுகளின் பங்கு மட்டுமே 40% என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனால தான் ஈரான் மற்றும் பஹ்ரைன் நாடுகளில் உள்ள கடல் நீரை நன்னீராக்கும் ஆலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எண்ணெய் குழாய்கள் இல்லைன்னா சேமிப்பு முனையங்களை போல இல்லாமல் உப்பு நீக்கும் இந்த குடிநீர் ஆலைகளை எளிதில் மாற்றவோ இல்லை பழுது பார்க்கவோ முடியாது. ரொம்பவே நிலையான, அதே சமயம் மிகவும் சிக்கலான கட்டமைப்பு கொண்ட இந்த நிறுவல்கள் பெரிய ஆற்றல் உள்ளீடுகள் இதுக்கு தேவைப்படுது, சிறப்பு சவ்வுகள் இதுக்கு தேவைப்படுது, வெப்ப அமைப்புகள் இதற்கு தேவைப்படுது, அதோட தொடர்ச்சியான ரசாயன மற்றும் இயந்திர செயல்முறைகளும் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அதனால தான் ஒரு பெரிய ஆலைக்கு ஏற்படக்கூடிய கடுமையான சேதத்தை சரி செய்ய மாதங்கள் இல்லை, அதுக்கு மேலேயே கூட ஆகலாம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இது போன்ற தாக்குதல் தொடர்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் லேட்டரெல்லாம் கிடையாது, உடனடியாக இருக்குமா. அங்கே உள்ள பெரும்பாலான நகரங்கள் குறைந்த அளவிலான நீர் சேமிப்பு திறனையே கொண்டிருப்பதால் ஒரு சாதாரண தடங்கள் கூட பல லட்சம் மக்களை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால தான் சர்வதேச சட்டங்கள் இது போன்ற அத்தியாவசிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதையும் மீறி நடந்த இந்த 2 தாக்குதல்கள் அங்கே பீதியை கிளப்பியிருக்கு. ரூல்ஸை யார் மதிக்கிறா? ஒரு பக்கம் செயற்கையாக கிடைக்கும் தண்ணீருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை பேசுகிற இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இயற்கையாக கிடைக்கும் தண்ணீர், அதாங்க மழையே விஷமான என்ன பண்ணுறது, அதுதான் ஈரானில் நடந்திருக்கின்றதை நம்ம போன வாரமே விரிவாக பார்த்தோம். அங்கே பெய்த கருப்பு மழை, அதனால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழல். அங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளோட மக்கள் மட்டும்தான் கடல் நீரை நன்னீராக்கும் ஆலைகளை சார்ந்திருக்காங்க. மற்ற இடத்தெல்லாம் நிலத்தடி நீரும் மற்ற நீர்நிலைகளும் சார்ந்திருக்கக்கூடிய சூழல். இந்த நிலையில தான் தெஹரான்ல கடந்த வாரம் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தீ கொழுந்து விட்டு வானளவு எரிந்த காட்சிகளை நம்ம செய்திகளில் பார்த்தோம். ஒரு பெரும் கரும் புகை மூட்டம் தெஹரான் நகரையே சூழ்ந்துச்சு. எரியும் எண்ணெயிலிருந்து வந்த புகைக்கரி, கந்தக கலவைகள், துகள்கள், கன உலோகங்கள் மற்றும் ரசாயன துகள்கள்னு எல்லாமும் மேலே கடந்து செல்லக்கூடிய மேகங்களோட கலந்து மீண்டும் தரையில மழையாக, கருப்பு மழையாக, அமில மழையாக ஈரானில் பொழிஞ்சிருக்கு. இதனால பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு அப்பவே ஈரான் அரசும் அறிவுறுத்திட்டாங்க. ஏன்னா இது காற்றின் தரத்தை மட்டும் இல்லை, மண்வளம், நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீரையும் விஷமாக்கும் தன்மை கொண்டவை. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் தலைவலி, கண்ணெரிச்சல், தொண்டை எரிச்சல்னு ஆரம்பித்து அதிகபட்சமாக புற்றுநோய் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வல்லவை என்பதால தான் சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடர்ந்து எச்சரிச்சுட்டு வராங்க. இது போதாதுன்னு ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கப்பல்கள்னு. ஸோ அந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணெய்கள் அது கடலில் கலக்கும்போது என்ன ஆகுது, கடல் நீரையும் நச்சாகி சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. கடந்த வாரமும் இதே தான் பண்ணாங்க. தாய்லாண்டை சேர்ந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. தொடர்ந்து அமெரிக்கா எஸ்கார்ட் பண்ணி நாங்கள் மற்ற கப்பல்களை கூட்டு வருவோம்னு சொன்னால் அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக கடலிலே கண்ணி வெடிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் நாட்டினர். ஸோ தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி, தங்களுடைய இந்த தடுத்து நிறுத்தின நடவடிக்கையை மீறி தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றால் அந்த கண்ணிவெடி தாக்குதலுக்கு அந்த கப்பல்கள் உள்ளாகும். அந்த கப்பல்கள் சுமந்து செல்லக்கூடிய கச்சா எண்ணெயோ இல்லை எல்பிஜியோ வேறு எந்த வாயுவாக இருந்தாலும் சரி, அது கடலில் கலக்கும் போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ன்றது மிக மோசமாக இருக்கும். கடல்வாழ் உயிரினங்களை பற்றி பேசுங்களான்னு கேட்டால் எஸ், கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்றதையும் தாண்டி அந்த பகுதியில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 400க்கும் மேற்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தடைப்படும் அபாயம் இருக்கு. ஸோ அதில் சாதாரண கலப்படங்கள், ஒரு பாசியோ இல்லை வேற ஏதாவது தூசியோ இதெல்லாம் இருந்தால் அது வந்து சுலபமாக நீக்கிடும். ஆனால் கச்சா எண்ணெய் இல்லைன்னா இந்த மாதிரி திரவமயமாக்கப்பட்ட வாயுக்கள் எல்லாம் அதில் கலக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ், இதனால அந்த நீரை வந்து குடிநீராக்குவது அப்படின்றது சாத்தியமில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஏன், இது அந்த அப்பாரட்டஸை, அந்த செட்டப்பையே பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதால அது மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே உள்ள மக்கள் மீது ஏற்படுத்தும். ஸோ இது போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற மோதல்
மீண்டும் அமைதி திரும்பினாலும் மேலும் பல எதிர்கால இன்னல்களுக்கு தான் வழிவகுத்துட்டு இருக்கு அப்படின்றத ரெண்டு தரப்பும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அங்கே நீர் உள்கட்டமைப்பிற்கு ஏற்படக்கூடிய சேதம், அந்த பிராந்தியத்தில் குடிநீர் தட்டுப்பாடுன்றதை தாண்டி உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையிலும் மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு துறை வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி கவலைப்பட அவங்க தயாராக இருக்காங்களா? ஒரு பக்கம் தாக்குதல்கள் தொடரும் முனைப்பில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்க, மறுபுறம் an eye for an eye, அதாவது பழிக்கு பழி வாங்குவோம்னு பஞ்ச் பேசியிருக்காங்க ஈரான். வரும் நாட்கள் எப்படி இருக்க போகின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம்.